இட்டு போச்சு மலைக்கு இந்த இப்படிலாம் விஷயம் பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நைட்டு ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்திருக்கு. அந்த ஒரு டிஸ்கஷனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதில் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ராணுவ பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது. அதில் வந்து ஜாக்லின், சௌந்தர்யா, ரயான், மஞ்சரி, பவித்ரா இவங்க எல்லாருமே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து யார் தான் ராணுவ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்விகள் வந்து அவங்க எழுப்பி அவங்க வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ரயான் வந்து சொல்கிறாங்க, ஸோ இவ்வளோ பெரிய உருவம் உள்ள ஒரு ஆள் இப்படி பண்ணுறத பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஏன் அவன் அப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து எனக்கு அதுதான் வந்து எனக்கு வெளியே போய் ராணுவம் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத எனக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பக்கத்தில் இருந்து ரயான் வந்து நீயும் ராணுவம் தான் ஃப்ரெண்டாச்சே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து பதட்டமாயிட்டாங்க. அவங்க வந்து எனக்கு ராணுவுக்கும் தெரியவே தெரியாது, அவன் தான் சும்மா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கான், வெளியே வந்து எங்கேயோ ஒரு ரேம்பில் வந்து பார்த்துருக்கான் அவ்வளோதானே தவிர மற்றபடி எனக்கு அவனை தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ராணுவனா யார் அப்படின்னா இன்றைக்கி என் கூட காலையில் ஒரு மாதிரி சண்டை போட்டால அதுதான் ராணுவ, பவித்ரா கிட்ட ஒரு மாதிரி கோவப்படுறான்ல அதுதான் ராணுவ அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இருந்துட்டு ரயான் இருந்துட்டு ராணுவ வந்து எல்லாமே ராணுவம் தான் நான் நினைக்கிறேன், ஸோ ஃபன்னாக ஒரு பக்கம், கோவப்பட்டு ஒரு பக்கம், ஸோ எல்லாமே ராணுவம்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு டிஸ்கஷன் போகும்போதே உள்ளே காட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராணுவ மேலே அருண் வந்து அந்த ஒரு ட்ரம் டாஸ்க்கோ ஏதோ விளையாடும் போது வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. தயவு செஞ்சு நீ சும்மா இருடா, நீ சும்மா இருந்தீங்கன்னா நீ சும்மா இல்லைன்னா நான் அந்த ட்ரம்மை கழட்டி வச்சுட்டு நான் வெளியே கூட வந்துடுறேன், நீ தயவு செஞ்சு கமெண்ட்ரி மட்டும் வந்து கொடுக்காத அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அந்த கோவப்பட்டு அருண் பேசினதை வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து விஷால் இவங்க எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. நீ ஒரு கமெண்ட்ரி வச்சே நீ மொத்த பேத்தையும் கடுப்பேற்றின ஒரே ஆள் நீ தானே அப்படிங்கிற மாதிரி ராணுவ வந்து சும்மா ஜாலியாக வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் வந்து நைட்டு வந்து விஷால், சௌந்தர்யா, ராணுவ இவங்க 3 பேருக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது. ஸோ அதில் வந்து சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா முத்துக்கிட்ட போய் தனியாக உட்காந்து பேசணும் அப்படின்னா முத்து என்ன பண்ணுறா அப்படின்னா முத்து கூட உட்காந்து பேசும்போது எல்லா விஷயங்களும் அவன் பக்கம் தான் நியாயம் இருக்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து அவன் பேசுகிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயத்த வந்து புகுத்திடுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து மேலே வந்து சொல்லிட்டு இருக்கும்போது விஷால் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த வீட்டில் ஒரு 5 பேர் அப்படி தான் வந்து தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்னு நினைக்கிறேன். ஸோ முத்து ஆகட்டும், மஞ்சரி, ஜாக்லின், பிரயான் இவங்க யார் பேசினாலுமே வந்து இவங்க பேசுகிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு தோன்ற அளவுக்கு இவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் ரயான் வந்து அப்படி கிடையாது. ரயான் வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க, ரயான் வந்து அவன் யார் தன்னை யார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து அப்படி பண்ணுறானே தவிர மற்றபடி அதாவது இப்போது தன்னை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் இதுதான் நடந்தது அப்படிங்கிற ஃபேக்டை வந்து பேசுகிறதுக்காக தான் அவ்வளோ பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு 3 விஷயங்கள் வந்து அந்த எபிசோடில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் தான். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.